வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்கமமாக எழுந்தருது 5/7/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். விண்ணென்று நுண்ணணுதான் உடலுக்குள்ளே விரைந்தாற்றும் உயிராம் ஜீவான்மா அகுதே விண்ணதன் தன்மையாய் அறிவமைந்து நுழைபுலனாய் இயக்க ஒழுங்காய் ஆற்றும் உண்மையில் அடுச்சுழலின் அலையே காந்தம். அது உடல் முழுதும் நிறைந்து திரிவு பெற்று எண்ணறிய உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமாய் ஆற்றும் திருவருள் மதிப்போம் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாடை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறியா அறிவுநிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓங்குமுயர் மறைபொருள் நான் உண்மை தேர்வோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. சுவாமி நாள்காட்டி வரிகள்ல என்ன சொல்றாங்க? உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம். அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சுவாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி சொல்லுவாங்க, ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனமெனப்படுகிறது. மனதினுடைய இயக்க சிறப்பை குறித்து அதையே எண்ணம் என்றும் சொல்லுகிறோம். எண்ணுதல் கணித்தல் என்றாகி எண்ணம் தோன்றுகிறது என்று சுவாமிஜி நமக்கு சொல்லுவாங்க. மனம் என்பது பகவத்கீதை, பைபிள், குரான் மாதிரி. அதுல நாம அவ்வப்போது ஒரு செய்திய நாம ஒரே ஒரு வரி ஒரு வார்த்தை எடுத்து நாம விளக்கங்களை பார்க்கிறோம். அதுபோல நமக்கு எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றிக்கொண்டே இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு தனி மனிதருடைய பதிவும் ஒரு 6 அடுக்குகள்ல பதிந்திருக்கிறது. நம் உடல் முழுவதும் உள்ள அந்த புலன்கள்ல உள்ள செல்கள்ல விரிவு சுருக்க பதிவாகவும், மூளையில எண்ண பதிவாகவும், ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர் துகள்கள்ல நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்துல தரப்பதிவாகவும், வான்காந்தத்துல சமுதாய பதிவாகவும், இந்த 6 அடுக்குகள்ல பதிவு விரிவு என்ற அளவுல நமக்கு அவ்வப்போது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கு. வெளியில பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற இந்த 5 மாத்திரைகளாக வான்காந்தத்துல நிரம்பி இருக்கிறது. அதே நம் உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய அதனுடைய காந்த அலை ஜீவகாந்தமாக அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக நிரம்பி இருக்கிறது. சாமி இறைநிலை தவத்துல சொல்லுவாங்க, வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகிவிடுகிறது என்று சாமிஜி சொல்வாங்க. தாவரம் முதல்ல தோன்றிய அந்த தாவரத்திற்கு அழுத்த உணர்வு தொட்டாசினங்கி. தாவரத்திலேயே அத அழுத்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது அந்த தொட்டாசினங்கி இலையை தொட்டோம்னா அப்படியே சுருங்கும். அடுத்த பரிணாமம் புழு, அதற்கு சுவை சேருது. 3வது எறும்பு வாசனை சேருது. 4வது பாம்பு போன்ற ஜீவராசிகள் பார்வை சேருது. 5வது ஐயைவு விலங்குகளுக்கு சப்தம் சேருது. மனிதன் தன்னுடைய மனம் என்ற அந்த ஒன்று 6வது அறிவை கொண்டு எல்லா ஜீவராசிகளுடைய ஒட்டுமொத்த அந்த பதிவுகளையும் அவன் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எல்லா பதிவுகளுடைய அந்த ஒட்டுமொத்த தொகுப்பு மனிதன். அவனுக்கு அந்த 6வது அறிவான மனம் என்ற ஒன்று இருக்கு. அப்போ அவனுடைய அந்த பதிவுகளுடைய தொகுப்பு தான் வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கையை நாம மாற்றி அமைத்து அந்த தெய்வீக நிலைக்கு நாம மாற்றுவதுதான் நம்முடைய மனவள கலைவினுடைய நோக்கம். நாம நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் தூய்மையாக்கி கொண்டு அந்த தெய்வீக நிலையில நாம நம்முடைய அந்த சக்தியை மாற்றி
அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த பயிற்சி தான் மனவளக்கலை. உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து அதை தவிர்த்து அறிவு மையமான ஆக்நிலையும் உணர்வு நிலையில அமைதி பேரானந்தம் என்ற அந்த நிலையில நம்மை மாற்றி வாழணும். வரிகள் என்ன சொல்லுது? உயிர் சக்தியின் இயக்க விளைவுதான் எண்ணம், அது அறியும் திறனுடையதால் அறிவென்றும் கூறப்படுகிறது என்று சுவாமிஜி நமக்கு நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு இறைநிலையோடு இரண்டர கலந்து நின்று நாம வாழும்போது நாமளும் நம்ம அமைதியாக வாழலாம், மற்றவர்களுக்கும் நாம எந்த துன்பமின்றி வாழ முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.